ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. அண்ட் அந்த எக்ஸாமுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கு யூஸ்ஃபுல்லாக கையில் நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி டிஆர்பி கண்டக்ட் பண்ண பியூஓ எக்ஸாம், எஸ்ஜிடி எக்ஸாம், யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி இந்த தேர்வுகளெல்லாம் கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின்ஸை நம்ம தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருப்போம். அண்ட் 10th தமிழ்லேருந்து ஒரு 450 கொஸ்டின்ஸுமே கொடுத்துருப்போம். கண்டிப்பாக அதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவுமே டிஆர்பி கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாம் தான். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இந்த காலேஜஸ்க்கான நடத்தப்பட்ட எக்ஸாம் தான். இது வந்து பார்த்தோன்னா 2023 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்போவே வந்து இந்த தமிழ் தகுதி தேர்வு கான்செப்ட் வந்து வந்திருக்கும். இதில் வந்து நம்மகிட்ட ஒரு 4 set ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. அதை நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் 30 கேள்விகள் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். தமிழ் தகுதி தேர்வில் மொத்தமாக 30 கொஸ்டின்ஸு 50 மார்க்குக்கு கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 30 கொஸ்டின்ஸு 50 மார்க்குக்கு கேட்பாங்க. அண்ட் இது வந்து எப்படி அலோகேட் பண்ணுறாங்க மார்க் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ் 1லேருந்து இந்த 20 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஈச் வந்து 2 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு 20 கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கு. ஸோ அதில் நமக்கு 40 மார்க்ஸ் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட்டு 21லேருந்து 30 வரைக்கும் லாஸ்ட் 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஈச் 1 மார்க் தான். இதில் வந்து நமக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த 50 மார்க்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 20 மார்க்ஸ்க்கு 2 மார்க்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து மார்க் இருக்கும். இப்போ நான் அது ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்துப்போம் இல்லையா, பிஓஎஸ்ஜிடி அண்ட் யூஜிடிஆர்பி அந்த தேர்வுகளில் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் அண்ட் லா காலேஜ் எக்ஸாம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து மார்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதில் வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம 20+ மார்க் எடுத்தாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அண்ட் பார்க்கலாம் நம்ம இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து ஈஸியாக நீங்கள் 20 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் நான் சொன்ன மாதிரி மார்க் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கிண்கிணி, குழை, சூளி, சுட்டி இதெல்லாம் வந்து அணிகலன்கள் அண்ட் எந்த இடத்துல அணியப்படக்கூடியது அதை வச்சு பொருத்தணும். கிண்கிணி அப்படிங்கிறது வந்து கொலுசு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் காலில் அணிதல். குழை அப்படிங்கிறது வந்து குழை இல்லைனா குண்டலம்னு சொல்லலாம். இது வந்து காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். தென் சூளி அப்படிங்கிறது வந்து தலையில் அணியக்கூடியது. சூளி அப்படிங்கிறது தலையில் அணியும் அணிகலன். சுட்டி அப்படின்னா நெத்தி சுட்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் இதில் ஃபஸ்ட் ஒன் தெரிஞ்சாலே போதும். கிண்கிணி அப்படின்னா இ அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. ஸோ அதை வச்சு நம்ம பின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பெய்த மழை இத்தொடரை வினைத்தொகையாக மாற்றுக. பெய்த மழை அப்படிங்கிறது ஒரு பெயரச்ச தொடராக இருக்குது. இதை வினைத்தொகையாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ வினைத்தொகை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊறுகாய் அப்படிங்கிறது தான் வந்து வினைத்தொகை. ஊறுகாய் அதாவது அது முக்காலத்துக்கும் வரும். ஊறிய காய் அப்படின்னு நம்ம இறந்த காலமாக சொல்லலாம். ஊறுகிற காய் அப்படின்னு நிகழ்காலமாக சொல்லலாம். ஊறும் காய் அப்படின்னு நம்ம எதிர்காலமாக சொல்லலாம். ஓகேவா? ஊறுகாய் அப்படிங்கிறது முக்காலத்துக்கும் சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து வினைத்தொகை. அதே மாதிரி இந்த பெய்த மழை அப்படிங்கிறது நம்ம பெய் மழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுதான் வந்து வினைத்தொகை. இந்த பெய் மழை அப்படிங்கிறது பெய்த மழை, பெய்யும் மழை, பெய்கின்ற மழை அப்படின்னு சொல்லிட்டு முக்காலத்துக்கும் பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ பெய்த மழை அப்படிங்கிறதோட வினைத்தொகை பெய் மழை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் வன்மை இல்லையோர் வறுமை இன்மையார் என்ற செய்யுள் வரிகள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. வன்மை இல்லையோர் வறுமை இன்மையார் என்ற செய்யுள் வரிகள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. ஸோ இது வந்து பார்த்தோன்னா கம்பராமாயணத்தின் பாடல் வரிகள். அண்ட் இந்த லைன்ஸை பார்த்தோன்னே நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்ம படித்ததை வச்சு ஈஸியாக எழுதலாம். இதில் வந்து சொல் பொருள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வன்மை அப்படின்னா கொடைன்னு சொல்லிட்டு பொருள் இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து இதை வச்சு ஒரு புக் பேக் கொஸ்டின் கூட உண்டு. என்ன அப்படின்னா, கோசல நாட்டில் கொடை இல்லை, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே வறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு எழுதிடலாம். வன்மை இல்லையோர் வறுமை இன்மையார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வறுமை சிறிதும் இல்லை, அதனால் அங்கே கொடைக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஈஸியாக நம்ம மார்க் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இது நான் சொன்ன மாதிரி 1 to 20 தான் இருந்து கேட்குறாங்க. 4th கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக ஒன்று ரொம்பவே ஈஸியாக எடுத்துடலாம். அண்ட் நீங்கள் பதட்டப்படாமல் இதை வந்து அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் நம்ம தப்பு பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்ட் ஏல தான் இருந்து கேட்பாங்க தமிழ் தகுதி தேர்வு. அண்ட் இதுக்கு மட்டுமே தனியாக உங்களுக்கு அரை மணி நேரம் வந்து ஒதுக்குவாங்க. அதனால் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம அந்த 20 நிமிஷத்தை நம்ம நிதானமாக காமாக நம்ம யூஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அவசரப்பட்டு நம்ம தப்பு பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம உயிரெழுத்துக்கள் தான் பார்க்கணும். ஸோ அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு
ஈயா ஊன்னு பார்த்தோன்னா தான் வரும் இல்லையா, இசை உந்துவலி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2 ஆப்ஷன் தான் ஏதோ ஒன்று. ஸோ இசை அண்ட் உந்துவலின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து தன்பெயல் விசும்பு. இதில் தாவரிசை தான் ஃபஸ்ட்டு வரும் இல்லையா, இத்து இந்து இப்போ எம்மு ஈரு லிவ். ஸோ தன்பெயல் விசும்பு அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதில் நம்ம ஈஸியாக 2 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆழ்வினையும் என்று சொல்லின் அசை பிரித்து வாய்ப்பாட்டை கண்டறிக. ஆழ்வினையும் அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஒரு 4 ரூல்ஸ் இருக்குது, அதை மட்டும் தெரிஞ்சால் போதும். அதாவது நேர், எதெல்லாம் வந்து நேர், எதெல்லாம் நிறைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து ஈஸியாக வந்து பிரிச்சிடலாம். அதாவது நேர் அசை அப்படின்னா என்னெல்லாம்னா, தனிக்குறில், தனி நெடில், குறில் ஒற்று, நெடில் ஒற்று, இந்த 4 வந்துச்சுன்னா நம்ம நேரசைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிறை இசை என்னலாம் அப்படின்னா, இருகுறில், இருகுறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று, இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம அதை நிறை இசைன்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ இந்த ஆள் வினையும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம், அதில் நெடில் ஒற்றுன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு வினையும், இதில் வினை அப்படிங்கிறது பார்த்தோன்னா வினைன்னு சொல்லிட்டு பிரிக்க முடியாது, வீணை பிரிக்க. ஏன்னா இதில் வி அப்படிங்கிறது குறில், நை அப்படிங்கிறது நெடில் இல்லையா, ஸோ குறில் நெடில்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஓகே, குறில் நெடில்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். குறில் நெடில். நெக்ஸ்ட்டு யூஇம், இது வந்து ஒரு குறில் ஒற்று. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் ஆள் அப்படிங்கிறது நெடில் ஒற்று, நம்ம நேர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வினை குறில் நெடியில் வந்து நம்ம நிறைன்னு சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட்டு குறில் ஒற்று, இதை நம்ம நேர்னு சொல்லுவோம். ஸோ நேர், நிறை, நேர். நேர், நிறை, நேர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி இதுதான். நேர், நிறை, நேர் அப்படின்னா கூவிலங்காய். ஸோ இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அந்த 4 கண்டிஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஆள் அப்படிங்கிறது குறில் ஒற்று, நெடில் ஒற்று, அதை நம்ம நேரசைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வினை அப்படிங்கிறது என்னது, குறில் ஒரு நெடில், இது நம்ம நிறைசைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு யும் அப்படிங்கிறது ஒரு குறில் ஒற்று, அதை நம்ம நேரசைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே தான் அசை பிரித்து வாய்ப்பாட்டை கண்டறிகிறதான் அரணீனும். இது வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அரணீனும் இதில் அற அப்படிங்கிறது நம்ம இருகுறில் பிரிக்கலாமா, அற அப்படிங்கிறது இருகுறில் நிறைசைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நீனும், இதில் நீ அப்படிங்கிறது நெடில், இது வந்து குறில், இது ரெண்டுமே சேர்த்து பிரிக்க முடியாது. ஸோ நீ அப்படிங்கிறத மட்டும் பிரிக்கலாம், தனி நெடில்னு பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு நும் அப்படிங்கிறது ஒரு குறில் ஒரு ஒற்றுன்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், அற அப்படிங்கிறது இருகுறில், ஸோ நிறைன்னு சொல்லிட்டு வரணும். நீ அப்படிங்கிறது ஒரு தனி நெடில் எழுத்து, அது வந்து நேர், ஸோ அப்போ நிறை, நேர். நெக்ஸ்ட்டு நும் அப்படிங்கிறது ஒரு குறில் ஒற்று, அதையுமே நேர் தான். அப்போ நிறை, நேர், நேர், ஆப்ஷன் டி. நிறை, நேர், நேர், புளி மாங்காய். நெக்ஸ்ட் ஒன், குறிஞ்சி திணைக்கு தொடர்பில்லாத கருப்பொருளை கண்டறிக. குறிஞ்சி திணைக்கு தொடர்பில்லாத கருப்பொருளை கண்டறிக. ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஆப்ஷன் டி. கொன்றைக்காயா வந்து முல்லை இனத்துக்குரியது. ஏன்னா முல்லைப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு தனி பாடமே உண்டு 10th, அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கொன்றைக்காயா அப்படிங்கிறது முல்லை இனத்துக்குரியது. ஸோ அதான் வந்து தொடர்பு இல்லாதது, ஆப்ஷன் டி. 4 மட்டும் சரி, தொடர்பு இல்லாதது 4வது தான். ஸோ மற்றெல்லாம் பாருங்கள், வெற்பெண், குறவர், இது வந்து குறிஞ்சி திணையின் மக்கள். குறவர், குறத்தியர் அதுவுமே வரும். தென் அருவிநீர், சுனைநீர், இது வந்து குறிஞ்சிலத்துக்குரிய நீர் வகை தான். புலி, கரடி, சிங்கம், இதெல்லாமே குறிஞ்சி திணையின் விலங்கு வகைகள். நெக்ஸ்ட் ஒன், சந்திப்பிழையற்ற தொடரை அறிக. அண்ட் இதுவுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இடம்பெறும். இது வந்து பார்த்தோன்னா இந்த தமிழ் தகுதி தேர்வுடைய சிலபஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் வந்து வல்லினம் மிகுமிடம், வல்லினம் மிகா இடம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. அண்ட் அது வந்து பார்த்தோன்னா 10th தமிழில் கிடையாது, பட் அந்த கான்செப்ட் வந்து சிலபஸில் உண்டு. 9th நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிலபஸ் டிகோடில் சொல்லியிருப்போம். ஓகேவா. ஸோ இப்போ அதை வச்சு நம்ம இது ஈஸியாக எழுதிடலாம். இல்லை நம்ம ஒரு 2 முதல்ல இந்த சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ணாலே நம்ம வந்து கெஸ் பண்ணி போடலாம். அண்ட் இந்த லைன் பார்த்தோன்னா 10th தமிழ் தான் இருக்குது. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பருப்பொருட்கள் எல்லாமே வந்து ஒன்று போல தான் இருக்குது, 4 ஆப்ஷனுமே. ஸோ அதில் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சிதறும் படியாக, இந்த இடத்துல வந்து ஒன்று உண்டு. ஆக அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய இடத்துல வல்லினம் வந்து மிகும் சொல்லுவாங்க. ஓகேவா. ஆக அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய இடத்துல வல்லினம் மிகும். ஸோ சிதறும் படியாக அப்போ பார்க்கும்போது ஏ அண்ட் சி இந்த 2ல் ஏதோ ஒன்று வரும். சிதறும் படியாக. நெக்ஸ்ட்டு பல ஊழி காலங்கள் கடந்து சென்றன. இதில் பாருங்கள், கடந்து சென்றன, இந்த மாதிரி வினை எச்சம் வரும்போது, இந்த மாதிரி உகரத்தில் வினை எச்சம் வரும்போது வல்லினம் மிகக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழி காலங்கள் கடந்து சென்றன. நெக்ஸ்ட்டு சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. ரொம்பவே ஈஸி. ஊழி அப்படின்னா யுகம், ஊழ் அப்படின்னா முறை, பெயல் அப்படின்னா மழை, தன் அப்படின்னா குளிர்ந்த. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆ, 2வதுக்கு இ. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், செய்வான் என்ற சொல்லை விடுபட்ட ஒரு இலக்கணத்தை கண்டறிக.
செய்வான் அப்படிங்கிறதுடைய பகுபத உறுப்பிலக்கணம் பிரிச்சிருக்காங்க. அதில் விடுபட்டதை வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன வரும்? செய் குட்டல் இவ் குட்டல் ஆண் அப்படிங்கிறது தான் இல்லையா ஈவு. ஸோ இந்த இடத்துல இவ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னா இடைநிலை தான். அது எந்த வகை இடைநிலை? இறந்த காலமா எதிர்காலமா? செய்வான் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது எதிர்காலத்தில் செய்வான். ஸோ எதிர்கால இடைநிலை தான். அண்ட் இப்போ இவ் இது கண்டிப்பாக எதிர்கால இடைநிலை தான். இறந்த காலம்னு பார்த்தோன்னா இட்டு இத்து அண்ட் இரு இதெல்லாம் வந்து நம்ம இறந்த கால இடைநிலைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எல் என்பதும் பாடு என்பதும் குறிக்கும் பொருள் யாது? ஏற்பாடு படிச்சிருப்போம் இல்லையா? அதை நம்ம எல் கூட்டல் பாடுன்னு பிரிப்போம். எல் அப்படின்னா ஞாயிறு, பாடு அப்படின்னா மறையும் நேரம். ஸோ ஞாயிறு மறையும் நேரம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். இக்குறட்பாவில் தேவர்களுக்கும் கயவர்களுக்கும் உள்ள தன்மை எது? இது வந்து இந்த குறளுடைய அர்த்தம் நமக்கு தெரிஞ்சாலே போதுமானது. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். தேவரும் கயவரும் ஒரே தன்மை உள்ளவர். என்ன தன்மை அப்படின்னா 2 பேருமே தாம் விரும்பியதை செய்வாங்க. அதான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், பொருள் அல்லது இல்லை பொருள் இக்குறட்பா உணர்த்தும் பழமொழி காண்க. இதுக்குமே இந்த குறளுடைய முழு குறளுடைய பொருள் தெரிஞ்சுக்கணும். அதாவது பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். பொருள் அல்லவரை அதாவது ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவரையும் பொருளாக செய்யும். என்னது? செல்வம் இருந்துச்சுன்னா மதிப்பாங்க. ஏழையாகவே இருந்தாலுமே சாரி பணக்காரங்களாக இருந்தால் அவங்கள வந்து என்னது மதிப்பாங்க. ஏழையாக இருந்துச்சுன்னா அவங்க சொல் வந்து எடுபடாது. அதான் வந்து இதுக்கு அர்த்தம். ஸோ அதுக்கான பழமொழி நம்ம ஆப்ஷன் சி சொல்லலாம். ஏழை சொல் அம்பலம் ஏறாது. பொருள் இருந்தால் தான் மதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், குஞ்சேரி யானைப்போர் கண்டற்றால் இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியாது. பாருங்கள், திருக்குறள் வச்சு எத்தனை கேள்வி கேட்டுருவாங்கன்னு. 10th மொத்தமாக 2 இடங்களில் திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 40 திருக்குறள் தான். அதை வந்து ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணிவிட்டு அதோடைய பொருள் தெரிஞ்சால் போதுமானது. அது வந்து நிறைய விதங்களில் கேள்விகள் கேட்குறாங்க. ஓகே, அதோடைய அணி வகை கேட்பாங்க, அதோடைய சொல் பொருள் வச்சு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அதை ஃபிலிப்ஸ் மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த குறளில் வரக்கூடிய அணி என்ன அப்படின்னா உவமை அணின்னு சொல்லலாம். இந்த வந்து தற்று அப்படிங்கிற ஒரு உவமை உருபு வந்து வெளிப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு குறட்பா வடிவில் சொற்களை வரிசைப்படுத்துக. பாருங்கள், திருக்குறள் தான். அதை வந்து ஜம்பிளில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படிங்கிற குறட்பா. அண்ட் இதுவுமே நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஒரு குறட்பாவுடைய ஈச்சு சீர் வந்து இந்த மாதிரி சின்ன எழுத்தாக தான் முடியும் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அரைஞான் இத்தொடரில் மறைந்துள்ள வேற்றுமை உருபினை கண்டறிக. அரைஞான். ஸோ இதுக்கு வந்து அறையின் ஞான் இல்லையா? அறையில் கட்டப்படக்கூடிய ஞான். ஸோ அறையின் ஞான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இன் அப்படிங்கிற வேற்றுமை உருபு வந்திருக்கு. 5ஆம் வேற்றுமை உருபு. நெக்ஸ்ட்டு, உறங்கு இறங்கு என்னும் சொற்களில் அமைந்துள்ள குற்றியலுகரம். உறங்கு இறங்கு. இதில் ஒரு குற்றியலுகர சொல் என்ன அப்படின்னா கூ அப்படிங்கிறது உகரம். அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா? கூக்கு முன்னாடி என்ன எழுத்து வருது? இங்கு அப்படிங்கிறது. ஸோ ஞனன நமன அதெல்லாமே மெல்லின எழுத்துக்கள். ஸோ இங்கு அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. ஸோ அதை தொடர்ந்து வந்ததுனால இதை நம்ம மென் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், வண்டுகள் இனிது பாட மருதம் வீச்சிருக்கும் மாதோ. இத்தொடரில் அமைந்துள்ள அசை நிலையை கண்டறிக. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இது வந்து தெரிஞ்சால் எழுதலாம். என்ன அப்படின்னா அசை நிலை அப்படின்னா என்னென்னா ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு இணைப்பு சொல் மாதிரி வரக்கூடியது தான். அதான் வந்து அசைநிலை சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து மாது அப்படிங்கிறது அசைநிலை. அதாவது வண்டுகள் இனிது பாட மருதம் வீச்சிருக்கிறது அப்படிங்கிறது இதோடைய பொருள். இந்த லைனுடைய பொருள் வந்து மருதம் வீச்சிருக்கிறது. இந்த இருக்கிறது இருக்கும் வரைக்கும் இருக்குது. அந்த கிறது அந்த இது வந்து மாதம்னு சொல்லிட்டு பொருள்படுது. ஸோ அதை வந்து அசைநிலை சொல்கிறாங்க. மற்றெல்லாம் பாருங்கள், வண்டுகள் மருதம் இனிது இதெல்லாமே ஒரு முழு சொல் இல்லையா? இல்லை மாதம் அப்படிங்கிறது தான் அசைநிலை. அப்போது இந்த தொடரில் இருக்கக்கூடிய அசைநிலை வந்து ஆப்ஷன் டி வந்து சொல்லலாம். இது வந்து நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து 20 மார்க் எடுத்தாலே போதுமானது. அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், தொகாநிலை தொடரோடு தொடர்பில்லாத தொடரை கண்டறிக. தொகாநிலை தொடர்னா என்ன? தொகாநிலை தொடர் வந்து 9 வகைப்படும் சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதாவது எழுவாய் தொடர், விழித்தொடர், அடுக்கு தொடர், பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர். ஸோ அந்த மாதிரிலாம் வரக்கூடியதான் தொகாநிலை தொடர். அப்போ அதுக்கு தொடர்பில்லாதது என்ன பாருங்கள். அப்போ பாருங்கள், கண்டு நடுங்கிடும். இந்த கண்டு அப்படிங்கிறது ஒரு வினையச்சம். ஸோ வினையச்ச தொடர். அப்போ இது தொகாநிலை தொடர் தான். நெக்ஸ்ட் ஆடுக ஆடுங்க அப்படிங்கிறது அடுக்கு தொடர். இப்போ இதுவுமே வரும். நடுங்கிடும் வாள், நடுங்கிடும் வில், இது வந்து ஒரு பெயரச்சு தொடர்னு சொல்லலாம். அப்போ இதோட தொடர்பில்லாதது என்னது? ஆப்ஷன் டி தான். குழை காது. ரெண்டுமே வந்து வெவ்வேறு சொற்கள் இல்லையா? அது வந்து தொடராக வரல. நெக்ஸ்ட்டு, உடன்படு மெய்யை சந்தியாக கொண்ட பகுபதம்.
இதுவுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு கொஸ்டின் தான். இதுவுமே வந்து மார்க் எடுக்க வாய்ப்பு இல்லை. பட் நமக்கு தேவையில்லாத ஒன்று தான். நம்ம 20 மார்க் எடுத்தாலே போதுமானது. உடன்படி மெய்யை சந்தியாக கொண்ட பகுபதம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஆப்ஷன் பி வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த 2 ஆப்ஷனுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம். உடன்படி மெய்னா என்ன சொல்லலாம், ஈ அண்ட் இவ் இது ரெண்டத்தை நம்ம உடன்படி மெய்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எந்த இடத்துல சந்தியாக வந்து பார்க்குறாங்க. துணை இலன் தான் வந்து வரும். துணை கூட்டல் ஈ கூட்டல் இல் கூட்டல் அன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ துணை இலன், துணை கூட்டல் ஈ கூட்டல்ன்றது ஈ அப்படிங்கிற உடன்படி மெய் வந்து சந்தியாக வரும். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா அமைவிலன் அப்படிங்கிறது இவ்வு வருமானு பார்த்தோம்னா இதில் அமைவு கூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அமைவு அப்படின்னு கூட்டல் பிரிக்கிறாங்க. ஸோ அதில் இவ்வு வந்து இங்கே வந்துரு, அது வந்து சந்தியாக வராது. ஓகேவா? ஸோ அதில் உடன்படி மெய் வந்து சந்தியாக வரக்கூடிய எழுத்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், செங்கீரை பருவத்தில் குழந்தையின் தலை எத்தனை மாதங்களில் மென்மையாக அசையும்? செங்கீரை பருவத்தில் குழந்தையின் தலை எத்தனை மாதங்களில் மென்மையாக அசையும்? ஆப்ஷன் சி 5-6 மாதங்களில். மருந்தை ஆயினும் விருந்தொடு உண் என்று பாடியவர் யார்? மருந்தை ஆயினும் விருந்தொடு உண் ஆப்ஷன் டி ஔவையார் கொன்றை வேந்தன் அப்படிங்கிற நூலின் பாடல் வரி தான் அது. உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் பி விவேக சிந்தாமணி. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ஸ் வரும் இல்லையா? அண்ட் இன்னொன்று உண்டு, முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகுதனே, அந்த மாதிரி வரும் விவேக சிந்தாமணியின் பாடல் வரிகள். நெக்ஸ்ட் ஒன், குறிஞ்சிலத்துக்குரிய ஊர் எது? இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், குறிஞ்சிலத்தை வச்சு தான் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ இதோடைய ஊர் வகை கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சிறுகுடி அப்படிங்கிறது குறிஞ்சிலத்தின் ஊர் வகைகள். இது பாடி அண்ட் சேரி அப்படிங்கிறது முல்லை நிலத்துக்கு வரையும். பேரூர் மூதூர் இது வந்து மருத நிலத்துக்குரிய ஊர் வகை. பட்டினம் பாக்கம் அப்படிங்கிறது நெய்தல் நிலத்துக்கு வரும். நெக்ஸ்ட்டு, குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை என்னும் குறளின் அடுத்த வரியை எழுதுக. பாருங்கள், குறளை வச்சு எத்தனை கேள்வி எத்தனை விதமாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை, சுற்றமா சுற்றும் உலகு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், கள ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்று நினைத்தவர் யார்? இதுவுமே வந்து கெஸ் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. பட் நம்ம ஈஸியாக போடலாம். யார் அப்படின்னா ஆப்ஷன் பி தான், ராஜம் கிருஷ்ணன். கள ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்று நினைத்தவர். இந்த லைன்ஸ் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க இந்த லெசனில். ஆப்ஷன் பி மங்கையராய் பிறப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இல்லையா, அந்த லெசனில். நெக்ஸ்ட்டு, ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு பற்றி குறிப்பிடும் நூல். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி திருத்தணிகை உலா. அதாவது இந்த நூலில் வந்து ஐம்பெருங்காப்பியத்தை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேள்வி கேட்பாங்க. என்ன அப்படின்னா சீவக சிந்தாமணி தான் வந்து முதலாவதாக இடம்பெறும். சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்கும். எந்த நூல் அப்படின்னா திருத்தணிகை உலா. நெக்ஸ்ட் ஒன், உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடியவர். உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடியவர் ஆப்ஷன் சி குலசேகர ஆழ்வார். கை தொழுது இலக்கண குறிப்பு தருக. கை தொழுது அப்படின்னா கையால் தொழுது, 3ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ 3ஆம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் ஒன், கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கு சென்று உண்மையான நிகழ்வுகளையே நூலாக தந்தவர். இதுவுமே அகைன் ராஜம் கிருஷ்ணன் தான். பார்த்து பழைய களப்பணியாக ஆச்சு நேரடியாக களத்துக்கு சென்று வந்து உண்மையான நிகழ்வுகளை எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய நூல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதிலே தெரியும் நமக்கு. பாரதியோடைய வரலாற்று புதினம் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நீலகிரி படுகிரண மக்களின் வாழ்க்கை, அதை பற்றினது குறிஞ்சித்தேன். அதே மாதிரி விவசாய மக்களை பற்றினது சேற்றில் மனிதர், வேர்க்குநீர். ஸோ அந்த மாதிரி வரும். அதே மாதிரி குழந்தை தொழிலாளர்களை பற்றினது வந்து கூட்டு குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பெண் குழந்தைகளுக்கான கொலை காரணங்கள் பற்றின நூல் வந்து எனது மண்ணகத்து பூஞ்செடிகள்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி நேரடியாக களத்திற்கே சென்று அந்த உண்மை நிகழ்வுகளை வந்து நூலாக தொகுத்திருப்பாங்க ராஜம் கிருஷ்ணன். ஸோ இதோட 30 கேள்விகளுமே முடியுது. அண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம இன்னும் ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுவுமே வந்து உங்களுக்கு போகலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் இதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்கும்போது ஜஸ்ட் நான் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் தான் வந்து கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஏன் அப்படின்னா உங்களுக்குமே வந்து டைம் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். பட் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட வேணுமா இல்லை ஜஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் பார்த்தாலே போதுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அது இந்த 2 டேஸில் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணி மறக்காம லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேட் பண்ணுறேன். தேங்க்யூ.